Hi hello friends எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு குமுதா நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் vlogs நீங்க நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ போடுறதெல்லாம் பிடிச்சதுன்னா அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு சிம்பிளான வெஸ்டர்ன் வியர் லுக் தான் பார்க்க போறோம் வெஸ்டர்ன் வியருக்கு போடக்கூடிய மாதிரியான ஒரு லுக் அதே சமயத்துல ரொம்ப சிம்பிளா நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாம எப்படி பண்றது அப்படின்ற ஒரு லுக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த மாதிரி வீடியோ தான் இன்னைக்கு இருக்க போகுது நான் இன்னைக்கு எந்த ஒரு ரிங் லைட் எதுவுமே நம்ம போடல சும்மா நேச்சுரல் லைட்ல தான் நம்ம எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு எந்த ரிங் லைட்டுமே போடல ஓகே டேரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு ஏற்கனவே வந்து ஆஸ் யூஷுவல் என்னோட வந்துட்டு மோஸ்ட் ஃபேவரட் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வச்சு கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மாய்ஸ்சரைசருக்கு இன்னொரு என்னோட ஃபேவரட் இந்த நியூட்ரிஜெனாவோட என்ன சொல்றது பிரைட் பூஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரா பூஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அதுவும் என்னோட ஃபேவரட் தான் இது வந்து இப்போ நியூ லான்ச் இந்த பிரைட் பூஸ்ட் அப்படிங்கிற மாய்ஸ்சரைசர் இதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே இதை வந்துட்டு ஒரு ஜெனரஸ் அமௌண்ட் எடுத்து எதுனாலும் சரி நம்ம ஃபேஸ் அண்ட் நெக் கவர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி நல்லா இது செட்டில் ஆகிக்கட்டும் கொஞ்சம் செட்டில் ஆக விடுங்க எதுவாக இருந்தாலும் ப்ராடக்ட் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லிப் பாம் லிப்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் ஏதாச்சும் ஒன்று இந்த மேப்ளினோட யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ட்ரையாக இருக்கு என்னோட ஃபேவரட் பயோட்டிக் தீர்ந்து போச்சு இதுவும் என்னோட ஃபேவரட் தான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம ப்ரைமர் போய்க்கலாம் ப்ரைமருக்கு நான் என்ன அப்ளை பண்ண போறேன் இன்னைக்குன்னா இந்த நைக்காவோட ப்ரெப்மியா ப்ரைமர் தான் யூஸ் பண்றேன் இது ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் தான் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் வந்துட்டு போர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா வந்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து மினி வெர்ஷன் தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்களோட இந்த மாதிரி போர்ஸ் அதிகமா இருக்க இடத்துல எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போறது கிடையாது ஸோ நம்ம வந்துட்டு ப்ரைமர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து லுக் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து அண்ட் நீங்க போர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் அந்த அளவுக்கு வந்து ஆயிலி இருக்காது உங்களுக்கு ஒரு ஆயிலினஸ் அந்த கிரீசினஸ் இருக்காது போடுறப்ப இருக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரைமர்ஸ்க்கும் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக வந்துட்டு ஒரு மேட்டிஃபைங் லுக் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ப்ரைமர் நல்லா செட் ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்சீல் பண்ண போறோம் நம்ம ஃபேஸை சாரி இது ஆங்கிள் ஒழுங்கா இல்லாம இருக்கு ஓகே இப்போ நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம் கன்சீலருக்கு முன்னாடி வந்துட்டு கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நம்ம என்ன கலர் இந்த மாதிரி இந்த எல்ஏ கேர்ள் இருக்கு பாத்தீங்களா எல்ஏ கேர்ளோட ஆரஞ்சு கரெக்டர் வச்சு நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்க போறேன் என்னோட ஃபேஸை இந்த குட்டி மிரர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா எங்கெல்லாம் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வாயை சுத்தி இந்த இடத்துல ப்ராடக்ட் நிறைய வந்துருச்சு கையில எடுத்துக்கூட ஓகே அப்புறம் வந்து கண்ணுக்கிட்ட உங்களுக்கு கலர் கரெக்ட் பண்ற இடத்த மட்டும் காட்டுறேன் நீங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கண்ணு அண்ட் தென் வாய் இவ்வளவுதான் கண் அப்புறம் அங்க பண்றேன் இந்த இடத்துல கூட தேவையில்லை ஓகே இதை இப்ப நம்ம பிளெண்ட் பண்ண போறோம் ஒரு பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி வந்து லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம அதை பிளெண்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கலர் கரெக்ட் பண்ண இடத்தெல்லாம் வந்து கன்சீல் பண்ண போறோம் ஓகேயா நான் கன்சீலருக்கு என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மேப்ளின் ஃபிட் மீ இருக்கு இல்லையா இதான் யூஸ் பண்றேன் இதுல நான் யூஸ் பண்ற ஷேட் வந்துட்டு 40 கேரமல் அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்றேன்
இப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து கன்சீல் பண்ணுமோ அங்கெல்லாம் ஜோஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணுக்கிட்ட. அண்ட் தென் வாய்க்கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சீலர் நல்ல ஒரு குட் குவாலிட்டி கன்சீலர். அண்ட் தென் இதோட வந்துட்டு இந்த ஸ்பேச்சுலா பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல அந்த அப்ளிகேட்டர் பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதோட வான் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பர் ஈஸி. இதை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு வந்துட்டு ப்ராமினெண்டா தெரியாம இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்றோம். இந்த மாதிரி வந்துட்டு லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அண்ட் தென் நம்ம வந்துட்டு நெத்தியில கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா. ஓகேயா? ஏன்னா வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து என்ன சொல்றது பிளாட்டா இருக்க மாதிரி இருக்கு அந்த இடம். அதனால வந்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பயே வந்து பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாலஸா தெரியுது. எனக்கு இந்த பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் செட் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டெப்ல நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் பாக்குறேன்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கலான்னு பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட எடுத்து லைட்டா பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ணல, ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபைனலாவும் நம்ம எப்படியும் செட்டிங் மிஸ் பண்ணுவோம், அடிப்போம். சோ தட் நம்ம வந்துட்டு இப்போ வந்து லைட்டா பண்ணிக்கிறேன், அப்படியே செட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு செட்டிங் மிஸ்ட். இப்போ வந்து இதை செட் பண்றதுக்கு டைம் கொடுப்போம் கொஞ்சம். அண்ட் தென் செட்டிங் மிஸ் செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த லாக்மியோட 925 பிரைமர் பிளஸ் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன் இந்த காம்பாக்ட் வச்சுட்டு நல்லா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கணும். ஓகேயா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு கீழே தான் நான் எப்பயும் ப்ராடக்ட் போடுவேன். இந்த மாதிரி போட்டு இங்க என் குட்டி மிரர் கிடைச்சிச்சு, குட்டி மிரர். ஓகேயா? இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் போட்டு நல்லா ரொம்ப போட தேவையில்ல, லைட்டா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போறேன். என்னோட அல்டிமேட் ஃபேவரட் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சுட்டு என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கும் ஃபில் பண்ணாததுக்கும் ஐப்ரோஸ் ரெண்டும் ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும். அந்த அளவுக்கு பிளாக்கா பண்ணல, ஓகே ஓரளவுக்கு பிளாக்கா பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐஷேடோக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டி அல்ட்ரா பேலட் இருக்கு இல்லையா, ஃபேஸ் பேலட், இதில் வந்து இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு கோல்டன் ஷேட் மாதிரி இருக்கு, சில்வர் கோல்ட் ஷேட் மாதிரி இருக்கு, சில்வர் அண்ட் கோல்ட் மிக்ஸ் ஷேட் மாதிரி இருக்கு. அதை லைட்டா நான் என் கையில தான் எடுத்திருக்கேன், குட்டி கண்ணாடிங்க. இந்த மாதிரி கையில எடுத்து இந்த மாதிரி லைட்டா ரொம்ப சட்டிலா நெக்ஸ்ட் காஜலுக்கு பாத்தீங்கன்னா இந்த சுகர் பாப்போட யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு ஐஸ்லயும் போல்டா போட்டுக்கோங்க. அண்ட் தென் அகைன் மஸ்காராக்கும் இந்த சுகர் பாப்போட யூஸ் பண்ணி நல்லா ரெண்டு லேஷஸ்லயும் கோட் பண்ணிக்கிட்டேன். லைனருக்கு வந்து இந்த மேப்ளினோட யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப் கேமராலே ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளஷ் அப்ளை பண்ண போறோம். பிளஷுக்கு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கேன். இந்த அல்ட்ரா பேலட்ல இருக்கு இல்லையா, இதுல இருக்க இந்த பிளஷும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் வந்துட்டு வெட் அண்ட் வைல்டோட மெல்லோ வைனும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சட்டிலா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மெல்லோ வைன் பிளஷை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஓகே, இது அப்படி லைட்டா எடுத்து ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸ்ல இந்த மாதிரி
அண்ட் தென் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த லாக்மேயோட மினி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். செம்ம கியூட்டா இருக்கு. பிரவுன் சுவீனியர் அப்படிங்கிற ஒரு ஷேட். லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபைனலா இந்த ஸ்ப்ரே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் லைட்டா அடிச்சா போதும். நான் உங்களுக்கு இதுல 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போகலாம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஐ லவ் திஸ் லுக். க்ளோஸ் அப்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ளாலெஸ்ஸா இருக்கு. ஆரல்ஸ் ஹேரை வந்துட்டு சும்மா ஜஸ்ட் இந்த இடத்துல பஃப் மட்டும் வச்சுக்கலாம். பட் இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லுக்கும் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் பஃப் வச்சா அந்த மாதிரி இருக்கும். பிந்தி வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா ஓகே. நீங்க அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு இந்த மாதிரி சைடில் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு பிந்தி தேவையில்லை. இந்த மாதிரி பஃப் வச்சிங்கன்னா ஒரு பிந்தி சின்னதாக வச்சுக்கலாம், ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இதுவும் பிடிச்சிருக்கு. அந்த சைடில் இந்த மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஹேர்லாம் சைடில் போட்டு அந்த லுக்குமே வந்து நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த 2 லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டோட்டலாக வந்து இன்னைக்கு பண்ணியிருக்க இந்த பேஸும் இந்த லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் செட்டிங் மிஸ்ட் அடிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும் இந்த லுக். நீங்கள் வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கோ இல்லை வெளியே இங்கே ஷாப்பிங் போறீங்களோ இந்த மாதிரியான ஒரு அக்கேஷனுக்கு நீங்கள் இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வீடியோவை நீங்கள் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.